மீன் கடி இருக்குன்னு சொன்னோமா இங்க பாருங்க. ஆமா இங்க இருக்கு. வணக்கம் மக்களே, வெல்கம் டு LIV தமிழ் சுற்றுமுலா. நான் உங்கள் SS. மக்களே வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற அந்த பியூட்டிஃபுல் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூருக்கும் ராஜபாளையத்துக்கும் இடைப்பட்ட இடத்துல இருக்குது. இந்த போகிறதே ஒரு ஃபாரஸ்ட் ரேஞ்சுக்குள்ளே தான் நம்ம போக போகிறோம். பியூட்டிஃபுல் பிளேஸ், எக்ஸலண்ட்டாக இருந்தது. ஒரு குளிக்க என்ஜாய் பண்ணணும் அப்படின்றக்காக போன ஒரு பிளேஸ் தான் இந்த ராக்காச்சி அம்மன் கோயில் அருவின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம முதல்ல போக வேண்டிய இடம் செண்பகத்தோப்பு அப்படின்ற ஃபேமஸ் டூரிஸ்ட் பிளேஸ் ஸ்ரீவில்லிபுத்தூர் டு ராஜபாளையத்துக்கு நடுவில் இருக்குது. ஸோ அந்த இடமும் ஒரு ஃபேமஸான பிளேஸ். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அன்னைக்கு நாங்கள் போன போது அந்த இடத்துல அலோவ் பண்ணலை. நிறைய வாட்டர் ஃப்ளோ இருக்குது அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன், சேஃப்டிக்காக அவங்க எங்களை அலோவ் பண்ணலை. பட் ராக்காச்சி அம்மன் போகலான்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த செக் போஸ்ட்லேருந்து லெஃப்ட் எடுத்து நாங்கள் நேராக போயிட்டு இருக்க இடம் தான் ராக்காச்சி அம்மன் கோவில் அருவி. ஸோ இந்த இடம் முழுக்க ஒரு ஃபாரஸ்ட் ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதால நம்மளுடைய இந்த ட்ரிப் ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கணுன்ற அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் போர்ட்ஸ் எல்லா இடத்துலையும் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ நம்ம இப்போ அந்த ராக்காச்சி அம்மன் அருவி ராஜபாளையம் நோக்கி போகக்கூடிய அந்த ரோட்டுக்கு ஒரு மிடில் ஒரு ரைட் எடுத்து இந்த மாதிரி ஒரு டெம்பிள் ராக்காச்சி அம்மன் கோயில் போகிற பாதைன்னே காட்டியிருப்போம். ஸோ அந்த ரோட்டில் நம்ம ட்ராவல் பண்ணி போனோம்னா நான் உங்ககிட்ட காட்ட விரும்புகிற அந்த பியூட்டிஃபுல் லொக்கேஷனை நம்ம ரீச் பண்ணலாம். ஆல்மோஸ்ட் நம்ம ரொம்ப நியர் டு அந்த ஒரு லொக்கேஷனுக்கு பக்கத்தில் வந்துட்டோம். எக்ஸலண்ட்டாக இருந்தது ஆம்பியன்ஸு பார்க்குறதுக்கே என்ன சொல்கிறது, ஐ மீன் டு த ஜுராசிக் பார்க், இந்த காட்டுக்குள்ளே இருக்க மாதிரி ஒரு ஃபீல். அப்படி ஒரு ஜெய்ஜாண்டிக்கான மலைகள், அந்த மலைகளுக்கு மேலே மேகம் சூப்பராக இருந்தது. ஒரு வழியாக அந்த லொக்கேஷனை ரீச் ஆகிட்டு அங்கேருந்து ஒத்தையடி பாதையில் நாங்கள் அந்த அருவியை நோக்கி போக ஆரம்பித்தோம். இந்த ட்ரிப் முழுக்க எங்களுடைய சிவகாசி கேங்ஸோட தான் நான் போயிருந்தேன். காய்ஸ் செம்ம கம்பெனி கொடுத்தாங்க. அவங்க ஏன்னா ரெகுலராக இங்கே போனதால் அவங்களுடைய அந்த ஒரு டைரக்ஷன்ஸ் சப்போர்ட் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஃபைனலாக இந்த ராக்காச்சி அம்மன் அருவிக்கு பக்கத்தில் நெருங்கிட்டோன்ற ஒரு சைன், ஒரு ஹாப்பினஸ் கிடைச்சிது. காரணம் நாங்கள் போகிற பாதையில் தண்ணியை பார்க்க முடிஞ்சது. ஆனால் அந்த இடத்துக்கு ரீச் ஆகிறதுக்கு இப்படி தான் போனோம். குற்றாலம் இருக்குது. நேற்று தொடர்ச்சி மலையில் எப்படி ஒரு சூப்பரான பிளேஸ் தான் ராக்காச்சி அம்மன். இங்கே நாங்கள் ஒரு ஈவினிங் டைம் போல் வந்ததால் நேரம் குறைவாக இருந்ததால் ஆக்சுவலி இந்த மெயின் அருவின்ற இடம் இன்னும் நல்லா உள்ள காட்டுக்குள்ளே போகணுமா. பட் அதுக்கு எங்களுக்கு நேரம் குறைவாக இருந்ததால் அது முன்னாடியே தெரிஞ்ச இந்த அருவியும் இதுக்கு அடுத்து ஒரு இடத்துல ஒரு சின்ன பியூட்டிஃபுல்லான பிளேஸ் இருக்குன்னு நம்ம கேங் பாய்ஸ் கூட்டிகிட்டு போனாங்க. என்ன தான் இருக்குன்னு போய் பார்த்தா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு குட்டி அருவியும் கூடவே ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி ஒரு ஒண்டர்ஃபுல் பிளேஸும் பார்க்க முடிஞ்சுது. ஸோ ஒரு வழியாக எங்கள் கேங் டீமோட ஜாலியாக உள்ள டைம் ஸ்பெண்ட் பண்ணி இறங்கிட்டு செம ஆட்டாங்க. இந்த இடத்துல தான் அந்த மீன்கள் கிட்ட நாங்கள் கடி வாங்க போகிறோம். எங்களை அது ஒரு வழி ஆக்க போதுன்றது தெரியாமல் நல்லா ஆட்டம் போடுறதுக்கு தயாராகணும். அதுக்கப்புறம் நடந்ததை நீங்களே பாருங்களேன். மக்களே பார்த்தீங்களா, சூப்பராக இருந்துச்சு அருவி. கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதால அலோவ் பண்ணியிருக்காங்க. நான் நல்லா மீன் கடிக்குது, கீழே அதை கடிக்குது. வந்தீங்கன்னா கவனமா கேர்ஃபுல்லாக அனுபவிங்க. மக்களே மீன் கடி இருக்குன்னு சொன்னோமா இங்க பாருங்க. ஆமா இங்க இருக்கு.
பயமா இருக்கு. கொஞ்ச நேரம் அப்படியே கோனாரு கால் மட்டும் இல்லைங்க, கேமராமேன் காரையும் நல்லா இருக்கு மக்களே. நேச்சுரல் ஃபிஷ் தெரப்பி மக்களே, நேச்சுரல் ஃபிஷ் தெரப்பி பாருங்க, இங்க பாருங்க. சரி, நான் செப்பல் போட்டிருக்கேன், ஐ எம் சேஃப். பட் இங்க பாருங்க, ஓ ஓ ஓ ஓ ஓ. ஸோ இந்த இடம் குளிக்க ரசிக்க சூப்பரான இடம். பட் அதே நேரத்தில் இந்த மீன் கடி உண்மைக்கே ரொம்ப கொஞ்சம் சாஃப்டான பாடியாக இருந்தாங்கன்னா ரொம்ப பலவீனமாக ஃபீல் பண்ணுவாங்க. கடிச்சிக்கிட்டே இருக்குதுங்க, ஒரு குட்டி பிரான மாதிரியே தோணுச்சு. இங்கே கடிச்சு வேறு ஏதாவது காயத்தை உருவாக்கிடுமோ, அப்படி கடி. முடிஞ்ச அளவுக்கு சமாளிக்கலாம், ஏதோ இருந்து பார்க்கலான்னு எவ்வளவோ ட்ரை பண்ணோம். நம்ம அந்த கிணத்துல அதெல்லாம் காலில் வந்து இருக்கிற அந்த அழுக்குகள்லாம் அதுவே எடுத்துகிட்டு போகணுவாங்க, அந்த மாதிரி வச்சுட்டு இருந்தோம். வாய்ப்பே இல்லைங்க. அந்த கடி உங்கள் வீட்டு கடி, எங்கள் வீட்டு கடி, கடியோ கடி, செம கடி. ஸோ அதனால் இந்த இடம் குளிக்கிறதுக்கு ஏற்ற இடம், சூப்பரான இடம். பட் இந்த மீன்கள் தொல்லையிலிருந்து பாதுகாக்க கொஞ்சம் கவனமாக நம்ம இருந்து கேர்ஃபுல்லாக குளிச்சுட்டு வரணுன்றது தான் என்னுடைய ரெக்வெஸ்ட். அப்படியே 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 இது வந்து ஒரு போட்டி, யாருடைய உறுதித்தன்மை எவ்வளவு நேரம் இருக்கு. ஸோ இந்த ராக்காச்சி அம்மன் அருவி எப்படி இருக்கும், ராக்காச்சி அம்மன் கோயில் அருவி எப்படி இருக்கும், அங்கே என்னென்ன விஷயம் நமக்கு கிடைக்கும், நம்ம பார்க்கலாம், ரசிக்கலாம், என்ஜாய் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு ஷார்ட் வீடியோ ஃபுட்டேஜ் தான் இந்த கிளிப்ஸ். மேஜர் வீடியோ வந்து இதுக்கு முன்னாடி நான் ரிலீஸ் பண்ணியிருக்கேன், அது ஃபுல் டீட்டெயிலாக எல்லாமே அதில் நீங்கள் பார்க்கலாம். இதை மெயினாக நான் காட்ட விரும்பினது வந்து அந்த மீன் கடி. மறக்கவே முடியாது, எவ்வளவோ இடம் போயிருக்கேன், அட்டைப்பூச்சியெல்லாம் கூட வரும், தீண்டும் போயிடும். பட் இந்த மாதிரி கடி நான் வாங்கினதில் செம கடி. அது ஒரு மசாஜ் மாதிரி நல்லா தான் இருந்துச்சு சொன்ன மாதிரி. அண்ட் இந்த இடம் ரொம்பவே அருமையான இடம், ஃபேமிலியோடு ஸ்பெண்ட் பண்ணலாம், குளிக்கலாம். பட் சேஃப்டி ரொம்பவே முக்கியம். நான் சொன்ன மாதிரி எப்போ நம்ம போனாலும் சேஃப்டியோடு இருக்கணுன்றது என்னுடைய ரெக்வெஸ்ட். ஸோ செம்ம ஜாலியாக குளிச்சுட்டு அப்படியே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அங்கே கொஞ்சம் மேலே ஏறி என்னதான் இருக்குன்னு பார்க்க போனால் அது தெரியுது பாருங்கள், அங்கேருந்து வர முக்கியமான அருவி கீழே இறங்குற இடத்துல தான் அந்த மெயின் அருவியே இருக்குது. நான் இன்னும் அதுக்கு போனதில்லை. கண்டிப்பாக என்னுடைய அடுத்த முயற்சிகளை நான் போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். பார்த்துட்டு அப்போ எப்படி இருக்குது, என்ன அனுபவன்றதை நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். மக்களே, இதுதான் அந்த ராக்காச்சி அம்மன் அருவி. எவ்வளோ சூப்பராக இருந்துச்சுல, செம்ம ஜாலி. உண்மைக்கே இது ஒரு ஹிடன் ஃபால்ஸ்னே சொல்லலாம். நம்ம தென் தமிழகத்தில் இந்த ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர் இதுக்கு இடப்பட்ட இடத்துல இருக்குது. செண்பகத்தோப்புன்ற பகுதிக்கு போகிற வழியில் இந்த இடம் வருது. இருந்தாலும் இது வரைக்கும் வந்ததில்லை, இப்போ தான் வந்தேன். சூப்பராக இருக்குது, ஃபேமிலியோடு வரலாம், பார்த்து நிதானமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஒரே ஒரு பிரச்சனைனா மீன் கடி தான். பட் அது கூட ஒரு மசாஜ் மாதிரி நல்லா தான் இருக்குது. சூப்பரான அனுபவம். இந்த பக்கம் வந்தீங்கன்னா, ட்ராவல் பண்ண வந்தீங்கன்னா தவறாமல் இந்த லொக்கேஷனுக்கு வாங்க. நான் உங்கள் எஸ்எஸ். இது LIB தமிழ் சேனலின் சுற்றுமுலா. எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். டாடா, பை பாய்.